அரசனுக்கே இந்த அரியாசனம். உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களை அவதூறாக பேச, அவர் எந்த ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலும், ஒரு கலந்தாய்வு நடத்தினாலும், ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா கூட அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டு அவர் மேலே தப்பாக கருத்தை தெரிவித்து அவதூறுகளை பரப்புறத ஒரு தெருநாய் கூட்டம் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. சாரி, தெருநாய் கிடையாது, அந்த சொறி நாய். அந்த சொறி நாய் என்ன பண்ணுதுன்னா, திமுக போடும் எச்சி எலும்பை கவ்விக்கிட்டு அவங்க யாரை கை நீட்டுறாங்களோ அவங்கள பார்த்து குறைக்கிறது தான் இந்த சொறி நாய்களோட வேலை. இந்த சொறி நாய் கூட்டத்துக்கெல்லாம் பாதுகாவலர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தான். எங்களோட நடமாடும் அண்ணா நூலகம் எங்க சுபவியாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. உங்களோட எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி இனி வரும் நாட்கள்ல எனவே பேசுவோம். உங்க ஆதரவோட பட்டைய கலப்போம். நம்ம வெள்ளமுடி வீராசாமி இவர் தான் இந்த சொறி நாய்களை பாதுகாப்பு கொடுக்கறது, அண்ணன் மீது அவதூறை பரப்ப சொல்லி ஆர்டர் போடுறது. இவருக்கு யாரு பெரியாலும் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கிற எங்க முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதற்கும் மேலாக எங்க எதிர்கால நம்பிக்கை எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நாய்ங்கெல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா, அண்ணன் ஏதோ ஒரு பேசினாருன்னா அதை தூக்கிக்கிறானுங்க. இப்போ வருண் ஐபிஎஸ் அவரை பத்தி பேசினார் வச்சுக்காக, அவரு என்னமோ சிங்கப்பட சூர்யா மாதிரியும் நேர்மையான போலீஸ் அதிகாரி மாதிரியும் நம்ம அண்ணன் தவறு செய்யற மாதிரியும் இவனுங்க பரப்புறது. இப்போ அண்ணன் கைதானார்ல, அந்த கைது கூட அசிங்கமாக பேசிதான் வீடியோ போட்டுட்டுக்கிறானுங்க. போராட்டத்துக்கு போலீஸ் அனுமதி தரலை, அதை மீறியும் போராட போகிறாங்க. காவலர்களே இல்லை, அதனால தான் போராட்டத்துக்கு மறுப்பு தெரிவித்தாங்க. அதை மீறி போராடனா அது எப்படி? அப்போ இவரோட அரசியல் ஆதாயத்துக்காக அந்த போராட்டம் பண்ணுறாரு, அதனால தான் கைது நடவடிக்கை எடுத்துட்டாங்கிறாங்க. புரியல. போலீஸ்காரங்க குறைவாக இருந்தாருங்களா, அப்போ ஆள் பற்றாக்குறையும். அண்ணனை கைது பண்ண 200 போலீஸை குவிச்சிருக்கிறானுங்க. அதில் 10 பேர் இருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, போராட்டம் நடத்திட்டு அவங்கெல்லாம் கிளம்பியிருப்பாங்க. இது அரசியல் ஆதாயத்துக்காக நடக்கப்பட்ட போராட்டமா? டேய், உங்கள் குடும்பத்துலேயும் பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பாதிப்பாகி இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் போராடினா அது தேவையில்லாத போராட்டம் தான் சொல்லுவீங்களா? வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு கத்த மாட்டீங்களா? ஐயோ, யாராவது ஆதரவு கொடுங்க, எதிர்த்து பேசுனுங்க. இப்போதைக்கு ஆளுங்கட்சியை எதிர்க்கிற ஒரே ஆண்மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். மற்றவங்களும் போராட்டம் பண்ணாங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அவங்களும் குறிப்பிட்டு தான் பேசுவாங்க. இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டது திமுக இருக்கிறாங்க, அவங்க கைது பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. மற்ற எந்த பிரச்சனையுமே பேச மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் பேசும். பொள்ளாச்சி பாலியல் குற்றமா, அதையும் பேசும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடா, அதை பற்றியும் பேசும். இந்த மண்ணின் மைந்தர்கள் சென்னையில் குடியிருக்கிற வீட்டுக்கு இருக்கிறீங்களா, அவங்களுக்காகவும் பேசும். பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாது, விவசாயிகள் போடுறாங்களா, அதை பற்றியும் பேசும். இப்படி மக்களுக்கு பாதிப்பாகிற எல்லா பிரச்சனையும் மக்களோட மக்களாக நின்று பேசுவார். ஆனால் அந்த போராட்டத்தை எல்லாத்தையும் அரசியல் ஆதாயத்துக்காக சொல்லி இப்போ கூவிட்டு இருக்கிற திமுகவோட எச்சி எலும்பை பொறுக்கும் இந்த சொறி நாய்ங்க ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்களோ, நாம் தமிழ் கட்சியை அட்டாக் பண்ண. அடே பைத்தியக்கார சொறி பிடிச்ச எச்சு நாய்ங்களா, அது புலி கூட்டம். அந்த கட்சிக்கு தலைமை ஏற்றி நிற்கிறது ஒரு புலி. அந்த கட்சியில் இருக்க உறுப்பினர்கள்லாம் புலி குட்டிங்க. நீங்கள் சொறி நாய்ங்க, எச்ச நாய்ங்க. புலிக்கும் எச்ச நாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. கவ்வனா தொண்டையை தான் நேராக கவ்வும். நீங்கள் திணற கூட முடியாது, அடிபட்டு செத்துருவீங்க. உங்களால் என்ன பண்ண முடியும்? அதிகபட்சமாக தனி மனிதர் தாக்குதலை தவிர என்ன பண்ண முடியும்? மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யார் மக்களுக்காக போராடுறாங்க, மக்கள் பிரச்சனைக்கு உடனே வந்து நிற்கும் தலைவர் யாருன்னு மக்களுக்கு தெரியும். அதனால் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி நிறைய ஓவர் டைம் செஞ்சு நீங்கள் கற்றுங்க, மக்களுக்கு தெரியும். 2026 பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.